சார் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணாலும் பப்ளிக் மேலே திடீர்னு கல்லெடுத்து அடிச்சு டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. கடைங்களை போந்து திருடுறாங்க. வருண் வெஹிக்கிள் வச்சு எல்லாரும் மேலேயும் சாயத்தை கரைச்சி ஊற்றுங்க. எஸ், எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சாவகாசமாக சாயங்காலம் பிடிச்சிக்கலாம். சீஸ் பண்ண மெட்டீரியல்லாம் வெயிட் போட்டுட்டு இருக்கேன். 70 கிலோ தேரும் சார். எரிமலா சார், எஃப்ஐஆரில் 62 கிலோன்னு கணக்கு எழுதுங்க. மீதி 7 கிலோவை தனியாக எடுத்து வைங்க. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள என்ன வெளியில விடல டவுன் போட்டல. இங்க இருக்கிற ஒவ்வொரு கிராமமும் எரியும். அதுலயும் ஓ ஊரு நல்லூர் நல்லா எரியும். ஓபன் தி செல். உன்னை அடிச்சடா ஒளிச்சடா அசிங்கமா பேசுறத அவமானப்படுத்தறனா பிறகு எதுக்கு கத்திக்கிட்டே கிடக்க? பணத்துக்காக மக்களை போதைக்கு அடிமாக்கிட்டு இருக்கோமேங்கிற குற்ற உணர்வு இல்ல. 5 வேளை தொழுவுறமே எல்லாம் பார்த்துருப்பாங்கிற பயம் எல்லாம் ஊர் ஊரா போய் கொடுத்துவாங்கிற கொடுத்து பாரா. எங்க ஊர் பக்கம் போனவ கதிர தெரியுமா உனக்கு? சவாலா விடுற சங்கடச்சிருவேன். நான் கழுத்து மீன்ல வலையில விழுந்தாலும் வலையில விழ மாட்டேன். ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமன காத்திருக்குமா கொக்கு. காத்திருந்து கண்ணி வச்சோட பிடிச்சிருக்கேன். என் கண் பார்வையில இருந்து ஒரு பயம் தப்ப முடியாது. Call for an urgent meeting. Quick! பாய் அரெஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருந்த உங்க எல்லாத்தையும் பாராட்டி நன்றி சொல்லத்தான் இங்க கூப்பிட்டேன். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? கடத்தலுக்கு உதவி பண்றதுல இருந்து கைது பண்றதை தடுக்கிற வரைக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்டோட மொத்த தகவலையும் அவங்களுக்கு தாரவாத்தீங்கல்ல. நீங்க பண்ற தப்பெல்லாம் தெரிஞ்சிருந்தோம். எது தெரியுமா அவங்கள பதவியில வச்சிருந்தேன்? அவனை தூக்கி உள்ள போடலாம். உங்க சேவை இனிமே டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையில்லை. நீங்க லீவ் போட்டாலும் சரி, டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டாலும் சரி, இல்ல வேலையை விட்டு போனாலும் சரி, அடுத்த 2 மணி நேரத்துல மாவட்டத்துக்குள்ளே இருக்க கூடாது. மறைஞ்சிருங்க. கெட் லாஸ்ட். என்ன மிஸ்டர் துரசிங்கம் திடீர்னு வந்திருக்கீங்க? பாய் அரெஸ்ட் பண்ணிட்டேன். அதான் நீங்க எப்ப வந்து சரண்டர் ஆக போறீங்கன்னு கேட்டு போலான்னு வந்தேன். மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். அடிங்க. நீ ஓர நடிக்கிற. நீ கண்ணை காட்டுவா, பாய் கண்ணை காட்டுவா, சகாய கல்லை கட்டி போனத கடல்ல இருக்குவான், கூடவே டானி கிட்ட சரக்கையும் இறக்குவான். கேட்டா ஊருக்குள்ள நீங்க 2 பேரும் எதிரிகளா நடிப்பீங்க. ஒருவேளை நீ என்ன அரெஸ்ட் பண்ணாலும் எல்லா பழியை ஏத்துக்கிட்டு வந்து நிப்பாட்டா என் சகாயம் சேஃப்டியா இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கியா? போன மாசம் 28ஆம் தேதி ஜெயில உடைச்சிட்டு டேனியை கப்பலை ஏத்திட்டு கன்னியாகுமரியில போய் செட்டில் ஆயிருக்கான். அவன் சிம் கார்டை மாத்திருக்கான், செல்போனை மாத்தல. அவன் செல்போன் இருக்கிற IME நம்பரை வச்சுட்டு அவன் எத்தனை சிம் கார்டு மாத்திட்டு இருக்கான், எந்தெந்த ஊருக்கு போயிட்டு இருக்காங்க வரைக்கும் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். 1 வாரம் நாகர்கோயில் இருந்திருக்கான், 5 நாள் குற்றாலம், 4 நாள் மதுரை, 8 நாள் அருப்புக்கோட்டை, இப்ப கடைசி வந்து ராமேஸ்வரத்துல செட்டில் ஆயிருக்கான். நேத்து திருவனந்தபுரத்துல வந்து உனக்கு சரக்கு இறக்கி கொடுத்துட்டு இப்ப பாய் அரெஸ்ட் ஆனது கூட தெரியாம ஒரு ரோட்டு கடையில உட்காந்துட்டு பரோட்டா தின்னுட்டு இருக்கிறான் பண்ணாட. எங்க போன போட்டு கேளு. சார் சொல்லுங்க சார். எங்க இருக்க? ராமேஸ்வரத்துல சார் சாப்பிட்டு இருக்கேன். திங்கறான்ல, தேவையானப்ப பிடிச்சலாம் தான் விட்டு வச்சிருந்தேன். எப்ப அவன் உனக்கு தேவைன்னு முடிவு பண்ணிட்டியோ இனிமே அவன் எனக்கு தேவை. எஸ் சார். அக்யூஸ் என்ன பண்றான்? சாப்பிட்டு கை கழுவுறான் சார். எவ்வளவு டிஸ்டன்ஸ்? 40 மீட்டர் சார். டேக் பொசிஷன்ஸ். டேக்கன் சார். ஃபயர். செத்துட்டான், அவ்வளவுதான். மட்டில வந்த போலீஸ்காரரும் அண்ணனை போட்டுட்டானுவ சார். 100 மைல் தூரத்துல கூட போறதுக்கு 10 செகண்ட், பக்கத்துல கூட போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எட்டு தரிச்சு போயிட்டே இருப்பேன். ஆண்டவன் அழகான குடும்பத்தை கொடுத்திருக்கான், அருமையான தொழிலை கொடுத்திருக்கான். இருந்தும் பணத்துக்காக இப்படி அயோக்கியத்தனம் பண்றதை நினைக்கும் போதாண்டா வேதனையா இருக்கு. இதோ பார், நாளைக்கு சகாயத்தோட பாடி வரும். ஒழுங்கா பணத்தை வாங்கினமா, பொட்டியில வச்சமா, மாலைய போட்டமா, புதைச்சு சிலுவைய நட்டமானு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு ஆளுங்களை தூண்டி விட்டு டவுனுக்குள்ள கலவரம் பண்ணி பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைச்சா சனி பணம் தனி போகாது. நிறைய பேர் கூட துணைக்கு போக வேண்டியது இருக்கும். என்னடே, ஒரு குவார்டருக்கும் பிரியாணிக்கும் 200 ரூபாய்க்கும் ஆசைப்பட்டு பொதுமக்கள் மேல கள்ள தூக்கி எறியறீங்க, கடைகளை உடைச்சு உள்ள போது திருடுறீங்க. பண்ணலாமா? தப்பில்ல. அன்னைக்கு ஜாலியன் வாலாபாக்ல நின்ற டயர்ங்கிறவன் நம்ம ஆளுங்களை 4 செவத்துக்குள்ள ஓர விட்டு சுட்டு கொன்னான். அவங்க எல்லாம் சுதந்திரத்துக்காக போராட்ட தியாகிங்க.
இன்னைக்கு பொதுமக்களோட சுதந்திரத்தை கெடுத்த உங்களுக்கு ஜாலியன் வாலாபாக் எப்படி நடந்தது காட்ட போறேன். ஏன்னா நீங்களாம் துரோகிங்க. ஃபால்ஸ் ஃபாலன் டூ பேசஸ் ஃபார்வர்ட் மார்ச் டாஸ் பொசிஷன் சார்ஜ். கதறல ரோட்ல தப்பு பண்ணணும்னு நினைக்கிறவங்க பதறணும். ஓகே சார், நம்ம கும்கே விட்டே குமுறேன் சார். கரீம் பாய் சார்ஜ்.